السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. خير الكلام كلام الله وخير السنن سنن محمد مصطفى صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا إن كتاب الأبرار لفي علين وما أدراك ما عليون كتاب مرقوم يشهده المقربون. إن الأبرار لفي نعيم على الأرائك ينظرون تعرف في وجوههم نظرة النعيم يسقون من رحيق. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைக்கிணங்க அல்லாஹ்வுடைய இறையில்லம் பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே தூய எண்ணத்துடன் பிரார்த்தித்த வண்ணம் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களை அனைவரையும் முன்னெடுப்பாராக வேண்டி எனது ஜும்மாவுடைய முதல் ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிச்சுகிறேன். இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் மூமினான மக்கள் செய்யும் வியாபாரமும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி இல்லா அன் தகூன திஜாரத்தன் அன் தராதின் மின்கும். உலகிலுள்ள எல்லா வியாபாரங்களும் சிறு வியாபாரம் முதல் பெரும் வியாபாரங்கள் வரைக்கும் அல்லாஹ் சொல்லும்போது உங்களுடைய வியாபாரம் உங்களுக்கு மத்தியிலுடைய பொருட்களை பாத்திலான முறையில் தவறான முறையில் நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். இல்லான் தக்கூன திஜாரத்தன் தராதின் மின்கும். உங்களில் திருப்தியுடன் நடக்கும் வியாபாரத்தை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வியாபாரத்தை பற்றி உலக வியாபாரத்தை பற்றி சொல்வது போன்று உங்களுடைய வியாபாரத்தில் ஹலால் ஹராம் பார்த்து நீங்கள் வியாபாரத்தை செய்யுங்கள், எனக்கு பொருத்தமான வியாபாரமாக செய்யுங்கள் என்று சொல்வதை போன்று அல்லாஹ் மறவி சார்ந்த விஷயத்துக்கும் வியாபாரத்தை தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பல்வேறு இடங்களில் நீங்கள் என்னுடன் வியாபாரம் பண்ணுங்கள், என்னுடைய வியாபாரம் உங்களுடைய வியாபாரம், நான் உங்களுடைய வியாபாரத்தை உங்களை விலைக்கு வாங்கி கொண்டேன் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்கிறான். எப்படி என்றால் திருமறை குர்ஆனிலே கடனை பற்றி சொல்லும் போது மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை கொடுப்பவர் யார் என்று கேட்கிறான். அதாவது அல்லாஹ் நம்மிடத்தில் கடன் கேட்க போவதில்லை,
ஆனால் அல்லாஹ்வுக்காக அழகிய கடனை கொடுப்பவர் யார்? அவருக்கு அதை இரட்டிப்பாகவும் பன்மடங்காகவும் ஆக்குவேன். வலஹு அஜ்ருன் கரீம், அவருக்கு சங்க மிகுந்த அதிபயங்கரமான கூலியை வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அதை போன்று இன்னொரு இடத்திலே சொல்லும் போது, இன்னல்லதீன யத்லூன கிதாபல்லாஹி வ அகாமுஸ் ஸலாத்த வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன் யர்ஜூன திஜாரத்தன் லன் தபூர். அல்லாஹ் ஒரு மூமினான மனிதன் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய திருமறை குர்ஆனை நல்ல ஒழுங்கு முறையாக அவன் படிப்பான், ஓதுவான். வகாமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றுவான். வான்ஃபக்கு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியத்தன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்திலிருந்து இரகசியமாகவும் பரகசியமாகவும் அவன் செலவிடுவான். யர்ஜூன திஜாரத்தன், ஒரு அழகான ஒரு வியாபாரத்தை அவன் எதிர்பார்த்துக் கொள்வான். லன் தபூர், ஒரு காலமும் அழியாத நஷ்டத்தை ஏற்படுத்தாத ஒரு வியாபாரத்தை அவன் எதிர்பார்ப்பான் என்று சொன்னால், அந்த வியாபாரம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே இருப்பதாகத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அதை ஒரு வியாபாரமாக சொல்லுகிறான். மூமினான மக்களுடைய இந்த அமல்கள் எல்லாம் இவர்கள் முதலீடாக செய்தால் அந்த வியாபாரத்தினுடைய லாபத்தை மறுமையில் அல்லாஹ் வழங்குவான் என்பதாகத்தான் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் கொண்டவர்களே, ஹல் அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா, அலா திஜாரத்தின், ஒரு வியாபாரத்தை அறிவித்து தரட்டுமா என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், அதிபயங்கரமான தாங்க முடியாத கொடிய நரக வேதனையை விட்டும் காப்பாற்றுமே, உங்களை எல்லாம் காப்பாற்றுமே. அப்படிப்பட்ட அதிபயங்கரமான அதாபை விட்டும் தண்டனையை விட்டும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரத்தை சொல்லித் தரட்டுமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த வியாபாரத்தை பற்றி சொல்லுகிறார். என்ன வியாபாரம்? மறுமை சார்ந்த வியாபாரம். எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலகம் என்பது மறுமையினுடைய விவசாய நிலம் என்றார்கள். இங்கே விவசாயம் செய்தால் அங்கே அறுவடை செய்து கொள்ளலாம். அப்படியானால் மறுமையை சார்ந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு படிக்கப்பட்ட அத்தனை விதமான நல்லமல்களும், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, இந்த பிற அமல்கள் என்னெல்லாமா உண்டோ அத்தனையும் இங்கே நாம் பயிரிட்டால், இந்த விவசாய நிலமாக பயன்படுத்தினால் மறுமையில் நாம் அதை அடைந்து கொள்ளலாம், அறுவடை செய்து கொள்ளலாம், அதனுடைய நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை போன்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுல் ஜன்னah, இந்த மூமினான மக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், விலைக்கு வாங்கிக் கொண்டே என்பதாக குறிப்பிடுகிறான். நம்பிக்கையாளரான மூமினான ஓரிரை கொள்கை உடையவர்களை அல்லாஹ் சொல்லும் போது, நான் உங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிக் கொண்டேன், அல்லாஹ் விலைக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன், மூமின்களை, அன்ஃபுஸஹும், அவர்களை, இந்த மூமினான மக்களை எல்லாம் நான் விலைக்கு வாங்கிக் கொண்டேன். அம்வாலஹும், அவர்களுடைய பொருளாதாரத்தையும் விலைக்கு வாங்கிக் கொண்டேன். பிஅன்ன லஹுல் ஜன்னah, சொர்க்கத்துக்கு பகரமாக என்று சொல்லுகிறான். அப்படியானால் நாங்கள் எல்லாம் கிரயத்துக்கு நான் பதிவு செய்து விட்டேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். இந்த ஒப்பந்தம், இந்த பதிவு, இந்த விலை வாங்குதல் எல்லாம் எதற்காக சொன்னால் சொர்க்கத்துக்கு பகரமாக. எந்த கண்ணும் எந்த காதும் கேட்கிறாத, எந்த கண்ணும் பார்த்திராத, அது வந்து எந்த மூளையும் எந்த அறிவும் சிந்தனைக்கும் இந்த இதயத்துக்கும் கற்பனைக்கு அப்பாற்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை இந்த மூமினான மக்களிடத்திலிருந்து உங்களுடைய நஃப்ஸை, உங்களுடைய ஆத்மாவை நான் விலைக்கு வாங்கியது சொர்க்கத்துக்கு பகரமாக என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட அந்த வியாபாரத்தை பற்றி தான் நாம் இங்கே திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பொன்மொழிகள் மூலமாகவும் நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ் வ இகாமஸ் ஸலாத் வ ஈதாஉஸ் ஸகாத் யகாஃபுன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்சார். இந்த உலகத்திலே மனிதர்கள் செய்யக்கூடிய வியாபாரம் இருக்கிறது அல்லவா, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன், அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ எதுவுமே பாராமுகமாக
அது அவர்களுக்கு அலட்சியமாக தடையாக இருக்காது. திக்ரில்லா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை திக்ர் செய்வதற்கும், வைகாம் ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுவதற்கும், வைத்தா ஜக்காத் ஜக்காத்தை கொடுப்பதற்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இன்ன பிற அமல்கள், உலகம் சார்ந்த பொருளாதாரம் திரட்டுவதற்காக செய்யக்கூடிய வியாபாரங்கள், அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய வியாபாரத்துக்கு, அதாவது அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும், தொழுகையை தொழுவதற்கும், அதுபோல ஜக்காத்தை கொடுப்பதற்கும், இன்ன பிற அமல்களுக்கெல்லாம் அது அவரை பராமுகமாக, அலட்சியமாக, உதாசீனமாக ஆக்கிக் கொள்ளாது என்று மோமினான மக்களுடைய அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். யஹாஃபூன யௌமன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அந்த மறுமையை அஞ்சியே வாழ்வார்கள். தத்தகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்சார், அந்த அவர்களுடைய இதயங்களும் அவர்களுடைய பார்வைகளும் தடுமாற்றம் அடையுமே, திகிலடைய செய்யுமே. அப்படிப்பட்ட அந்த நாளை பயந்தவர்களாக அவர்கள் உலகத்தில் செய்யக்கூடிய வியாபாரத்தை, அவர்கள் மறுமையையும் அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய நல்லவர்களையும் அல்லாஹ்வின் நிறைவு கூறுவதை மட்டும் பராமுகமாக இருந்து கொள்ள மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான். அதுபோன்று சூரத்து ஜும்மாவை சொல்லும்போது, நாம் வளமையாக ஓதக்கூடிய சூறாவை சொல்லும்போது, இதா ரஅவு திஜாரத்தன் அவ் லஹ்வன் ஃபல்லு இலைஹா வதரக்குக காயிமா, நபியே உங்களை விட்ட அந்த வியாபாரத்தை கூட்டத்தை பார்த்ததும் அவர்கள் பொடுபோக்காக வீணாக அதுக்காக சென்று விட்டார்கள். காய்மா குல்மா இந்தல்லாஹி கைருன் மினல் மினத் திஜாரா வல்லாஹு கைருர் ராஸிகீன். இந்த வீண், இந்த அலட்சியமான போக்கு, இந்த மாதிரி வியாபாரங்களை எல்லாம் பார்த்து இவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து விட்டு செல்கிறார்களே, இது எல்லாத்தையும் கைருன் அல்லாஹ் இந்த ரப்பி அல்லாஹ்வுடையத்திலே மிக சிறந்த ஒரு விஷயம் இருந்து கொண்டிருக்கிறதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறார். அதை போன்று முனாஃபிக்குகளுடைய வியாபாரத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். நயவஞ்சகர்கள் இஸ்லாத்தில் இருப்பதாக கூறி இஸ்லாத்திலே இல்லாத வாழ்கிறார்களே, அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை பற்றி சொல்லும் போது, உலாய்க்கல் லதீன இஸ்தரவு வலாலத பில் ஹுதா வமா ரபிஹத் திஜாரத்துஹும் வமா கானு முஹ்ததீன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அதாவது ஹிதாயத்தில் சொல்லக்கூடிய நேர்வழிக்கு பகரமாக வழிகேடை கொள்முதல் செய்து கொண்டார்கள், வழிகேடை அவர்கள் விலைக்கு வாங்கி கொண்டார்கள். அவர்களை அந்த வழிகேட்டின் காரணமாக அவர்களுடைய வியாபாரம் என்று சொன்னால் இங்கே ஈமான், அவருடைய இறை நம்பிக்கை லாபம் கொள்ளாது. ஒமாக்கான் முஹ்ததீன், அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹிதாயத் சொல்லக்கூடிய நேர்வழிக்கு அவர்கள் புறம்பானவர்கள், நேர்வழி அவர்களுக்கு கிடைக்காத துர்பாக்கியவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அதே போல் இன்னிடத்திலே திருமறை குர்ஆனில் சொல்லும் போது, வ மினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்தாத்தில்லாஹ், மக்களில் அதிகமான மக்கள் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காகவே தன்னுடைய நஃப்ஸை தியாகம் செய்தார்களே, தியாகம் செய்தார்களே. எதற்காக? இப்திகா மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய ஆத்மாவை தியாகம் செய்தார்களே. அப்படிப்பட்டவர்களுக்கு வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத், அளவற்ற அல்லாஹ் கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்படி எண்ணிலடங்கா விஷயங்களை அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பவர்கள் யார் என்று கேட்பதை போன்று அல்லாஹ்விடத்தில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள். வியாபாரம் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நாம் உணர்த்தப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நல்லவர்களும் அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய வியாபாரம் என்றே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு கண் பார்வையற்ற ஒரு நபர், அவர் யார் என்றே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அப்துல்லாஹ் பின் மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதை பற்றி சொல்லும் போது, இன்னல்லாஹ கால இதபத்தலைத்தஹு அப்தி பி ஹபீபத்தைனி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், ஒரு மனிதனை, ஒரு அடியாரை அல்லாஹ் சோதிக்க விரும்பினால் பி ஹபீபத்தைனி, இரண்டு பிரியமான விஷயங்களை கொண்டு சோதித்து ஃபஸபர, அதில் அவர் பொறுமை கொள்வாரையானால் அவ்வல்துஹு மின்ஹு அல் ஜன்னா, அவருக்கு அந்த பொறுமைக்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷ் குஃபார் மக்களில் தலை சிறந்த தலைவராக இருக்கக்கூடிய, பொருளாதாரத்திலே மேம்பட்ட
அபு ஜஹல், உத்துபா இது போன்ற ஆட்களை எல்லாம் கூட்டி வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து எம்மலாம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லா இப்னு மக்தூம் ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய அந்த கண் தெரியாத சஹாபி வந்து நின்றார்கள். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கும்போது, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அல்லிம்னி அனில் இஸ்லாம், எனக்கு இஸ்லாத்தை பற்றி கற்றுத்தாருங்கள், இஸ்லாத்தை பற்றி அதிகம் விஷயத்தை கற்றுத்தார்கள் என்று எப்போதும் கேட்பார்கள். அதை போன்று அவர்கள் அந்த மீட்டிங்கில், அந்த சபையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த சஹாபி, கண்டறியாத சஹாபி வந்து நின்று அவர்கள் அந்த இடத்தில் அல்லிம்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சென்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவர்கள் சற்று முகம் சுளித்துக் கொண்டார்கள். இங்கு பெரிய தலைவர்களெல்லாம் இருக்கிறார்கள், எப்படியாவது இவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி இவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்தால் நமக்கு பக்கபலமாக இருப்பார்களா என்று நினைத்து அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இவர் வந்து கண்ணு தெரியாத அந்த சஹாபி வந்து, எனக்கு அல்லிம்னி யா ரசூலுல்லாஹ், அல்லிம்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி சொல்லுதார்கள் என்ற தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று சின்னதாக ஒரு முகம் சுளித்துப்பதை போன்ற ஒரு காட்சியை காட்டியதும் அபஸ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அபஸ்ஸவத்தவல்லா அன்ஜாவுல் அமா, அபஸ்ஸ அவர் கடுகடுத்தார். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறார். அபஸ்ஸ வத்தவல்லா அன்ஜாவுல் அமா, கண் தெரியாத ஒருவர் வருகை தந்த நேரத்தில் நீங்கள் புறக்கணித்து விட்டீர் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்டிக்கிறான். அவர் எப்படிப்பட்டவர்? உமா இத்ரீக்கல் அல்லஹு யஸக்கா, நபி அவர் தூய்மை அடைந்து விடக் கூடும் என்பதை பற்றி உமக்கு என்ன தெரியும்? அல்லது உபதேசத்தை அவர் நினைவு கூறலாம். எப்படி இது போன்ற விஷயங்களை சொல்லிவிட்டு அப்போது அந்த உபதேசம் அவருக்கு பயனளிக்கிறார் என்பதை பற்றி உமக்கு என்ன தெரியும்? எவன் மார்க்கத்தின் பக்கம் தேவைத்தவராக இருக்கின்றானோ நீர் அவனையே முன்னோக்கிறீர்கள் என்று அந்த குஃபார் மக்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வந்தால் நமக்கு பக்கபலமாக இருக்கும் என்று நினைத்த காரணத்தை அல்லாஹ் கண்டித்து, கண் தெரியாதவரை நீங்கள் அலட்சியப்படுத்தீர்கள் என்று சொல்லி தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அபஸ்ஸா சூராவில் 16 வசனங்கள் இந்த சஹாபிக்காக இறங்கப்பட்டது, கண்டறியாத சஹாபிக்காக. காரணம், இன்ன ரப்பக்க லபில் மிர்சாத், இந்த கண்டறியாதவர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பாவனையை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருப்பதனால் இந்த ரப்பக்க லபில் மிர்சாத், உங்களுடைய இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர் வசனமாக 16 வசனங்களை அல்லாஹ் இறக்கியதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த அப்துல்லா பின் மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்கு எப்போது வருகை தந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து சென்று அவரை கையை பிடித்து வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எப்போதும் நடக்குமாம். காரணம் என்ன என்று சொன்னால், அவருக்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 16 வசனங்களை எல்லாம் இறக்கி வைத்திருக்கிறார். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தை விட்டு மதீனா நகருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அவ்வளமன் கதிப அலைனா முஸ்அப் இப்னு உமர் வபன் மக்தூம் ரலியல்லாஹு, அதாவது முதலாக முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களும் அவர்கள் அடுத்தபடியாக கண்டறியாத இந்த சஹாபி யார் அப்துல்லா இப்னு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹுடன் அந்த மதீனா நகரத்தை ஹிஜ்ரத் மேற்கொள்ள செல்கிறார்கள். இதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்றிதழ் வழங்குகிறான். முஹாஜிரை சேர்ந்த ஹிஜ்ரத்துக்கு சென்றவர்களும் அன்சாரி தோழர்களும் இப்படிப்பட்டவர்கள் தான் போட்டியாளர்களாக முதல் போட்டியாளராக செல்கிறார்கள். வல்லதீன இத்தபவு பில் இஹ்சான், அவர்கள் நல்ல விஷயங்களை, அழகான விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்களே இவர்கள் ரலியல்லாஹு அன்ஹும், அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிந்து கொண்டான். வர்ரல்லு அன்ஹு, அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான், அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொண்டான். வஅத்தலஹும், அவர்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். ஜன்னாத்தின் தஜ்ரின் தஹ்திஹல் அன்ஹார், அதாவது நீரோடைகளும் சொர்க்கச்சோலைகளும் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் நிரந்தரமாகவே இருப்பார்கள். தாலிக்கல் ஃபௌஸுல் அஸீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய இதையும் அதில் அமைத்து வைத்திருக்கிறான் என்பதாக
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு மதீனா நகரத்தை சென்றடைந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். அப்படி பள்ளிவாசலை கட்டி அதற்கு பேர்தான் மஸ்ஜித் நபவி என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் 2 பாங்கு சொல்லுவதற்காக 2 முஅத்தின்களை நியமிக்கின்றார்கள். அதில் ஒருவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொருவர் இந்த கண்டறியாத சஹாபி இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி 2 பேரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பினத்தைச் சேர்ந்த அந்த பிலாலுக்கும் இந்த கண்டறியாத உம்மு மக்தூம் சொல்லக்கூடிய கண்டறியாத 2 நபருக்கும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து வாங்கு சொல்லக்கூடிய இறை அழைப்பை சொல்லக்கூடிய பொறுப்பை கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்தபடியாக அங்கே பதில் யுத்தம், இஸ்லாத்திலே ஆரம்ப யுத்தமாக பத்ர் யுத்தத்துக்கு அறிவிப்பு வந்ததும் இவர்களெல்லாம் முந்தி நிற்கக்கூடிய நேரத்தில் இதே கண்டறியாத சஹாபி நானும் வருகிறேன் என்று முந்தி நிற்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வேண்டாம், நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்பது சொன்னதும் அவருக்கு பொறுக்க முடியாத ஒரு சங்கடத்தை ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லா யஸ்தவியூனல் காயிதுன மினல் முஃமினீன வல் முஜாஹிதீன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வழியில் மூமினான மக்களும் முஜாஹிதுகளும் இவர்கள் போருக்கு செல்லாதவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், அப்ப என்னால் போக முடியாத காரணத்தினால் நான் குறைந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறேனா என்று சொன்ன நேரத்தில் ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை வசனத்தை இறக்கிறான். கைர உலில் லரர், அதாவது தக்க காரணம் இல்லாமல் போகாதவர்களை தவிர தக்க காரணத்துடன் போகாதவருக்கும் இதே மதிப்பு, இந்த யுத்தத்தில் கலந்த அதே மதிப்பு இருக்கிறது என்பதாக அந்த கண்டறியாத சஹாபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். இப்படி எண்ணிலடங்கா விஷயங்களை மூமினான மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு கடன் வழங்குவோர் யார் என்று கேட்பதை போன்று அல்லாஹ்விடத்தில் வியாபாரம் பண்ணுபவர்கள் யார் என்று அல்லாஹ் பல்வேறு இடங்களில் வசனத்தை குறிப்பிடுகிறான். ஆக நம்முடைய இந்த தொழுகை, நோன்பு, இந்த பல நல்லமர்கள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான நல்லமர்கள் அனைத்துமே நாம் அல்லாஹ்வுடன் செய்யக்கூடிய ஒரு வியாபாரமாகத்தான் இருக்கக்கூடிய நிலைமை என்று நினைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் வியாபாரம் செய்து நாளை மறுமையில் இந்த வியாபாரத்துக்கு பதிலாக சொர்க்கத்தை அல்லாஹ் தருவதற்கு எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிருபை செய்வாராக என வேண்டி எனது இந்த முதல் ஜும்மாவுடைய முதல் குத்பாவை நிறைவு செய்கிறேன்.